ஏழுமலையா தோங்கலையா? சிவாய நம்ம அனைவருக்கும் காலை இனிய செல்வ வணக்கம். இன்று நம்மை செல்வந்தராக்கம் கலை புத்தகம் பாகம் 1 பக்கம் 54, 55 பக்கங்களை சிந்திப்போம். தலைப்பு 48 கடந்த காலம் தவிர். தலைப்பு 48 கடந்த காலம் தவிர். கடந்த காலத்தை தவிர்க்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. சிந்தனை, எழுத்து, சொல், செயல், கருத்து, பழக்கம், நடத்தை எல்லாவற்றிலும் மாற்றம் தேவை. சிந்தனை, எழுத்து, சொல், செயல், கருத்து, பழக்கம், நடத்தை எல்லாவற்றிலும் மாற்றம் தேவை. நான் செல்வந்தராகும் வரை கடந்த காலத்தை நினைக்க மாட்டேன் என உறுதிமொழி எடுக்க வேண்டும். நான் செல்வந்தராகும் வரை கடந்த காலத்தை நினைக்க மாட்டேன் என உறுதிமொழி எடுக்க வேண்டும். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய். வாழ்வில் முன்னேற தடையாக இருப்பது நமது கடந்த கால சிந்தனைகளே. வாழ்வில் முன்னேற தடையாக இருப்பது நமது கடந்த கால 19 தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். பொருள்: தெய்வம் தரும் விதிப்படி ஒரு வேளை ஒரு சொல் வெற்றி பெறாமல் போனாலும் நம் உடலை வருத்தி செய்யும் முயற்சி நல்ல பயனை தரும். எல்லாவற்றிலும் கடந்த கால எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. நிகழ்காலத்தில் இருந்து நிகழ்காலத்தை பார்க்க வேண்டும். தலைப்பு 49 ஒப்பீடு செய்வது. செல்வந்தராவதற்கு அடிப்படை முக்கிய காரணம் ஒப்பீடு செய்வது. சுய ஒப்பீடுதான் முக்கியமானது. நம்மை நாமே ஒப்பீடு செய்யும் போதுதான் வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்று நான் எப்படி இருக்கிறேன், நாளை நான் எப்படி இருப்பேன். உங்களை நீங்களே ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். யானையுடன் எறும்பை ஒப்பீடு செய்யக்கூடாது. யானை தன் எடையை விட 2 மடங்கு எடையை தூக்க முடியும். ஆனால் எறும்பு தன் உடல் எடையை விட 30 to 50 மடங்கு அதிக எடையை தூக்க முடியும். கடப்பாறை செய்யும் வேலையை குண்டு ஊசி செய்ய முடியாது. குண்டு ஊசி செய்யும் வேலையை கடப்பாறை செய்ய முடியாது. குறள் எண் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. இதன் உடல் உறுப்புகள் ஒத்திருப்ப அவர் மக்களுக்கு ஒப்பாவர். அடிப்படை பக்கம் தலைப்பு 50 அடிப்படை விஷயம் 6. 1 உயர்ந்த நோக்கம், 2 மிக பொறுமை, 3 அதிதீவிர விருப்பம், 4 வெளிப்படைத்தன்மை, 5 ஏற்புத்தன்மை, 6 தொடர்பயிற்சி.
இந்த 6 விஷயங்கள் செல்வந்தருக்கு அடிப்படை தேவைகள். ஆற்றல் மிக்க எழுத்து பயிற்சி 1. நான் அன்பானவன், நான் தூய்மையானவன். நான் 3. 1. நான் அன்பானவன். 2. நான் தூய்மையானவன். 3. நான் சிறந்தவன். 4. நான் வெற்றியாளன். 5. நான் சாதனையாளன். 6. நான் செல்வந்தன். 7. நான் எழுத்தாளன். 8. நான் பேச்சாளன். 9. நான் செயலாளன். 10. நான் நேர்மறையாளன். 11. நான் வலிமையானவன். 12. நான் ஆற்றல் மிக்கவன். ஆற்றல் மிக்க எழுத்து பயிற்சி 2. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். சிவாய நம்ம காலை செல்வ வணக்கம் ஐயா. இனிய காலை செல்வ வணக்கம். வல்லும் காட்டும் செல்வ சிந்தனை இன்றைய குறளை படிக்க வருபவர்கள் படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 690. குறள் விஷுவலாவல எங்களுக்குலாம் குறள் விஷுவலேஷன் ஆகல இந்த பக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவதற்கு உறுதி பயப்பதாம் தூது. 69 தூது, 6 அமைச்சியல், 2 பொருட்பால். நன்றிங்க. தஞ்சாவூர்ல இருந்து யோகானந்தன் ஐயா. நன்றிங்கம்மா. வள்ளுவம் காட்டும் படிங்க. குறள் எண் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவனுக்கு உறுதி பயப்பதாம் தூது. 69 தூது, 6 அமைச்சியல், 2 பொருட்பால். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அடுத்ததாக சென்னை சேர்ந்த அருணகிரி அவர். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. அதிகாரம் 69 தூது, இயல் 6 அமைச்சியல், பால் 2 பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. வேற யாரும் படிக்க விரும்புகிறீர்களா? ஐயா ஏழுமலை. ஏழுமலையே படிங்க. சிவாய அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்று வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையை நாம் சிந்திக்கும் குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. 2 பொருட்பால். இயல் 6 அமைச்சியல். அதிகாரம் 69 தூது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். 690க்கான விளக்கம். தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கையான தூதனானவன். நன்றியா. நன்றி. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 69 தூது. தூது என்பதற்கான விளக்கம் என்ன என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். ஆகவே தூது என்பது எப்படி இருக்க வேண்டும், தூதுவனுக்கு உண்டான கடமைகள் என்ன, தூதுவனுக்கு உண்டான பொறுப்பு என்ன என்பதெல்லாம் நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைய குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இறுதி பயப்படும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இதற்கு நாம் புத்தகத்தில் பார்க்கக்கூடிய விளக்கம் இக்குறளுக்கு, ஒரு தூதுவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு அரசன் அனுப்பக்கூடிய தூதினை இன்னொரு அரசனிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது அவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் வரலாம், உயிரே கூட போகலாம். உயிர் போகிற நிலைமை வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட பணியிலே
அந்த தூது சொல்ல வேண்டிய வேலையை கொண்டு போய் செஞ்சுட்டு தான் இறக்கணும். அதுக்கு பயப்படவே கூடாது அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறதாக பல புத்தகங்களில் பொருள் இருக்கின்றது. அதுதான் இறுதி பயப்பெனும். இறுதி பயப்பெனும்னா மரணமே வந்து நின்னாலும் எஞ்ஞாது, சரிங்களா, உறுதியாக இருந்து. எதில் உறுதியாக இருக்கணும்? கொண்டு போன தூதிலே, அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல உறுதியாக, அதுக்கு அச்சப்படாமல், எதற்கு? மரணத்திற்கு அச்சப்படாமல் இருந்து இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது. இந்த இடத்துல இறைவன் என்பது மன்னன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே உறுதி பயப்பதாம் தூதுன்னா உறுதியா கொண்டு போய் சேர்த்துருவார். இன்னார்கிட்ட சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவர் இறந்தா கூட அந்த செய்தி போய் அங்க சேர்ந்து விடும் என்பது போல நாம் செல்வந்தர்கள் எல்லோரும் செயல்பட வேண்டும். எப்பொழுது, எப்படி? ஐயா, இன்று பல வெற்றி கதைகளை நாம் பார்த்து வருகிறோம். பல பேருடைய வெற்றி கதைகள் எல்லாம் எங்கிருந்து துவங்கியது என்றால் ஏழ்மையில் இருந்துதான். ஆனால் ஏழ்மையில் இருந்து துவங்கிய அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு பெரிய செல்வந்தத்திற்கு போனது என்றால், அவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் செல்வந்த தன்மையை அடைவதற்காக சில கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். அந்த கொள்கைகளை எவரெல்லாம் பின்பற்றுகிறோமோ அவரெல்லாம் கிட்டத்தட்ட இறைவனுடைய தூதுவர்கள் போலத்தான் நாம் இந்த உலகத்திலே செயல்படுகிறோம். ஆகவே இறுதி பயப்பெனும், நமக்கு மரணமே ஏற்பட்டாலும் கூட எஞ்ஞாது, அதற்கு பயப்படாமல் உறுதியாக இருந்து இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது என்கிற குறளுக்கொப்ப நாம் எல்லோருமே இந்த இயற்கையினுடைய தன்மையே எப்படி இருக்கின்றது என்றால் செல்வந்த தன்மையில் தான் அது இருக்கின்றது. ஆகவே நாம் எல்லோருமே இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையுடன் கைகோர்க்க வேண்டும், இயற்கையுடன் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தாரக மந்திரமே நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள் நாம் அமைச்சிருக்கிறோம். அப்போ இயற்கையோட இணையணும் ஒரு செல்வந்தன். பிறகு அந்த இயற்கையில இருக்கக்கூடிய ரூல்ஸ் இருக்கு பாருங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக இயற்கைக்கென்று இருக்கக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ மனோபாவம் செழிப்பாக இருந்தால் வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்பதுதான் இயற்கை தன்மை. எல்லா மனிதர்களுடைய மனமும் வளர்ச்சியை விரும்புகிறது. ஏன்? வளர்ச்சி என்பது இயற்கை. அதனால்தான் எல்லா மனிதர்களும் வளர்ச்சியை விரும்புகிறார்கள். ஆகவே இன்று ஒருத்தர் செல்வந்தர் என்பது பணக்காரரா ஆவறது மட்டும்தான் செல்வந்தர் ஆவறது போல நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பணக்காரராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யார் பணக்காரர்? யாரெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்கோமோ பணக்காரர். அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் நிறைய பணம் இருந்தாலே மகிழ்ச்சியாக வாழலாம் என்கிற ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை நாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய பணம் இருக்கணும், சரிங்களா? நிறைய பணம் இருந்தா நம் வாழ்க்கையில் அல்ல அல்ல மகிழ்ச்சி கிடைத்துக் கொண்டே இருக்கும், குறைவில்லாத மகிழ்ச்சி கிடைத்துக் கொண்டே இருக்கும்னா நம்ம பல பேர் கருதி கொண்டிருக்கனால்தான் நாம் நிறைய பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்ப இந்த இடத்துல செல்வந்தர்கள்லாம் யார் என்றால் அவர்கள் எல்லாம் இயற்கையினுடைய தூதுவர்கள், இறைவனுடைய தூதுவர்கள். அப்போ ஒரு செல்வந்தர் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் அந்த இயற்கை தன்மை, அந்த இறைத்தன்மை இருக்கு பாருங்க, அந்த தன்மை மாறாம நீ இருந்தாதான் செல்வந்தர் ஆக முடியும்ன்ற அந்த விஷயத்தை தூதாக இந்த உலகத்திற்கு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு செல்வந்தர். ஆகவே உங்களுக்கு மரணம் கூட வரலாம், பயப்படக்கூடாது. உயிருக்கு அச்சுறுத்தல்கள், ஆபத்துகள் கூட வரலாம், பயப்படக்கூடாது. ஏனென்றால் நமக்கு இந்த இயற்கையினுடைய தன்மை, இறைத்தன்மை நமக்கு புரிய வேண்டும். என்ன புரிய வேண்டும் என்றால் நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய இறப்பு தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அது ஏதோ நாளைக்கு நாளைக்கு எழுத போறது இல்லை. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய இறப்பு தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு, எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணிதான் இருக்கின்றது. நிமிர்ந்து நெல் என்கிற திரைப்படத்துல படவா கோபி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, ஏன்பா இதெல்லாம் அப்படி மாறிடுச்சுன்னு. டிசைன்ல அப்படிதான் இருக்குது. எதனுடைய டிசைன்? நேச்சருடைய டிசைன்.
ஆனா ஒரு நேச்சுரல் டிசைன் அவர் சொல்ல மாட்டாரு. எதை கேட்டாலும் அவர் சொல்லுவாரு டிசைன். டிசைன் அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு டிசைன் இருக்கிறது. செல்வந்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு டிசைன் இருக்குது. என்ன டிசைன்னா, எக்காரணத்தை கொண்டும் சரிங்களா, செயற்கையாக வாழ்வது மட்டுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று போடக்கூடாது. அது பணக்காரர்களுடைய மனோபாவம். செல்வந்தர்களுடைய மனோபாவம் என்பது இயற்கையோடு ஒன்றிணைந்து இயற்கை செயல்பாடுகளோடு சேர்ந்திருந்து இயற்கை தன்மைக்கு எவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களெல்லாம் செல்வந்தர்களாக மாற முடியும். அவர்களெல்லாம் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுவே சாட்சி. ஆகவே இந்த இயற்கை தன்மைக்கு இறைத்தன்மைக்கு நாம் எல்லோருமே ஒரு சான்றாக இருந்து ஒரு சாட்சியாக இருந்து ஏழ்மையில் இருப்பவர்களை மேலுக்கு கொண்டு வருவதற்காக, ஏழ்மையில் இருப்பவர்கள் உயரமான இடத்தை அடைவதற்காக இயற்கை தன்மையை கைப்பற்ற வேண்டும், அதனுடன் ஒத்திசைவு செய்ய வேண்டும், அதனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் ஆவார்கள் என்கிற ஒரு மாபெரும் உண்மையை, மாபெரும் விஷயத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து செல்லக்கூடிய தூதுவனாக நாம் செயல்பட வேண்டும். ஆகவே செல்வந்தர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? நிறைய பணம் வந்தாச்சு, நிறைய ஆடம்பரங்கள் வந்தாச்சு, வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன். ஆகவே ஒரு செல்வந்தன் என்பவன் எல்லா பொருளையும் வாங்கிய பிறகு இந்த உலக கண்ணுக்கு எது தெரியும்னா செல்வந்தனிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ செல்வந்தன் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வாக்கு, அந்த இயற்கையினுடைய வாக்கு என்னவென்றால் உருப்பொருள்களிலே செல்வம் அடங்கி இல்லை, கருப்பொருட்களில் தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே ஒரு செல்வந்தன் எப்படி உயர்ந்தான் வாழ்க்கையில் என்பது உருப்பொருளை வைத்து எந்த செல்வந்தனும் வளர முடியாது, வாழ முடியாது. கருப்பொருளை வைத்துத்தான் ஒரு செல்வந்தன் வளர முடியும், முன்னேற முடியும், வாழ முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் அவன் இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய தூது. ஆகவே இன்று ஏழைகளும் அடித்தட்டு மக்களும் பற்றாக்குறையில் இருப்பவர்களும் இல்லாமையில் இருப்பவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் ஏழ்மையில் இருப்பவர்களும் எல்லோரும் பார்ப்பது உருப்பொருளில் தான் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பது. பணம் கிடைச்சிட்டா போது நம்ம வாழலாம்னு. ஐயா, பணம் இருக்கிற பல பேரால உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிட முடியலைங்க ஐயா. டாக்டர் சொல்லிடுறாரு, உப்பு உங்களுக்கு ஆபத்து, சர்க்கரை உங்களுக்கு ஆபத்து, வேற என்னதான் சாப்பிடலாம், ஏதாவது நீங்க துவர்ப்பா சாப்பிடலாம், அதுதான் உடம்புக்கு பிரச்சனை பண்ணாத சுவைன்னு டாக்டர் கொடுக்குற. துவர்ப்பா எவ்வளவு சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்க. இனிப்பு சாப்பிட முடியாது, புளிப்பு சாப்பிட முடியாது, உப்பு சாப்பிட முடியாது, காரம் சாப்பிட முடியாது, வேற என்ன சாப்பிடலாம்? கசப்பாக நீங்க ஏதாவது சாப்பிடலாம், துவர்ப்பாக ஏதாவது சாப்பிடலாம், அவ்வளவுதான். இது சாப்பிட்டா நாக்குக்கு ருசியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆகவே பணம் ஒன்றை மகிழ்ச்சியை தந்துவிடும் என்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் வெளியில் இருந்து பார்த்து நாம் உருப்பொருளிலே கவனத்தை செலுத்துகிறோம். ஏழுமலையா ஐபோன் வச்சிருக்காங்க வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்றோம்? ஏழுமலையாவா ஐபோன்லாம் வச்சிருக்கிறாங்க, அவருக்கு என்ன கவலை, அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஐபோன் வச்சிருக்கிறதுனால ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இல்லை. அப்போ இந்த உண்மையை நாம தான் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, இல்லாமையில் இருப்பவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய உண்மை என்னவென்றால் கருப்பொருளில் மகிழ்ச்சி அடங்கியது, உருப்பொருளில் மகிழ்ச்சி அடங்கி இல்லை, கருப்பொருளில் தான் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்று. ஆகவே உருப்பொருளின் பற்றை வைக்காதே, கருப்பொருள் மீது பற்றவை. உருப்பொருள்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில ஒரு உதவி பண்ணக்கூடிய பொருள், அவ்வளவுதான். ஆனா உருப்பொருளை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ முடியாது. மகிழ்ச்சி என்பது ஒரு கருப்பொருள். அதனால அந்த கருப்பொருளை அடைய வேண்டும் என்றால் நிறைய கருப்பொருள் தேவைப்படுகிறது. ஆகவே உருப்பொருளில் அல்ல வளமான வாழ்க்கை கருப்பொருளில் இருக்கின்றது என்கிற இந்த இயற்கையினுடைய சட்டத்தை, இந்த இயற்கையினுடைய தன்மையை கொண்டு வந்து இந்த ஏழ்மை மக்களிடம் சேர்க்கக்கூடிய தூதுவன் எவன் என்றால் செல்வந்தர்கள் தான். ஆகவே செல்வந்தர்களிடம் ஆடம்பரமான எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, வசதியான பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன
இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்றால் அதெல்லாம் செல்வம் அடங்கி இல்லை, உங்களுடைய மனோபாவத்தில் அடங்கி இருக்கிறது, உங்களுடைய கருப்பொருளில் அடங்கி இருக்கிறது. உருப்பொருள் அத்தனையுமே கருப்பொருளுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பயன்படுத்துகிறோமே தவிர அதில் அது அடங்கி இல்லை. சரிங்களா? அப்ப எங்க அடங்கி இருக்கிறது என்றால் கருப்பொருளில்தான் சக்தி அதிகமாக அடங்கி இருக்கிறது. கருப்பொருளைத்தான் நீ நம்ப வேண்டும், கருப்பொருளைத்தான் நீ பின்பற்ற வேண்டும், கருப்பொருளில் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அடங்கி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே மலை போல உயர்ந்து நிற்கின்ற நிறுவனம் கூட கருப்பொருளை இழந்தால் அது மண்ணோடு மண்ணாக போன்ற கதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆடாத ஆட்டமாடிய நிறைய நிறுவனங்களை நாம் பார்த்து வருகிறோம். அவரெல்லாம் எதை விட்டு விட்டார்கள்? கருப்பொருளை விட்டு விட்டார்கள். ஆகவே செல்வந்தர்கள் எதை நிரூபிக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு என்றால் செல்வந்த தன்மை என்பது உங்களுடைய மனோபாவத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த மனோபாவத்தில் உள்ள செல்வந்த தன்மையை நீங்கள் மனதிலே வளரச் செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதை பிறருக்கு தர வேண்டும், அதை நீங்கள் கற்றுத்தர வேண்டும், அந்த பொருளை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை நாம் தெளிவுபட கூற வேண்டும். இதுல ஆட்டோக்கள் பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்க? பணம் நிம்மதியை தராது. பணம் நிம்மதியை தராது என்று எந்த பணக்காரனும் சொன்னதில்லை. இல்ல, பணம் நிம்மதியை தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. பணம் எல்லா கஷ்டத்தையும் போக்கிவிடும் என்று எந்த பணக்காரனும் சொன்னதில்லை. பணம் நிம்மதியை தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. பணம் எல்லா கஷ்டத்தையும் போக்கிவிடும் என்று எந்த பணக்காரனும் சொன்னதில்லை. இதை எழுதி போட்டிருப்பாங்க, ஆட்டோல பார்த்திருப்போம். கண்டிப்பாக நாம் வாழ்வதற்கு பணம் வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த பணம் எதற்காக தேவைப்படுகிறது? நாம் மாற்றக்கூடிய அரும்பெரும் காரியங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது. சொல்லுங்க பிரகதீஸ்வரன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே, பணம் வந்து ஏழைக்கு பணம் நிம்மதியை தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. பணம் எல்லா கஷ்டத்தையும் போக்கிவிடும் என்று எந்த பணக்காரனும் சொன்னதில்லை. நன்றி ஐயா. அப்ப இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏழைக்கும் பணம் தேவைப்படுகிறது, பணக்காரனுக்கும் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் நாம் பணத்தை வெறும் உருப்பொருளாக மட்டும்தான் பார்க்கின்றோம். அது ஆற்றக்கூடிய அரும்பெரும் காரியங்களான கருப்பொருள் மீது நாம் கவனத்தை தவற விடுகிறோம். உங்க பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. அந்த 100 ரூபாய் எதற்கு பயன்படுத்த போகிறீர்கள்? அந்த 100 ரூபாய் என்ன செயலுக்கு பயன்பட போகிறது என்பதில் தான் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்றால் அது ஒரு செல்வந்தனால்தான் முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்ணன் உயிர் போற நேரத்துல கிடக்கிறார். அம்புகள் நெஞ்சிலே தைக்கப்பட்டு உதிரம் கொட்ட கொட்ட மண்ணிலே சரிந்து கிடக்கின்றார் கர்ணன். அந்த நேரத்துல கூட போயிட்டு கண்ணபிரான் கேட்கின்றார், நீ இதுவரை செய்த புண்ணியத்தினுடைய பலாபலன்கள், இதுவரை செய்த புண்ணியத்தினுடைய பலாபலன்கள் மற்றும் இந்த புண்ணியத்தை நீ எனக்கு வழங்குவதனால், தானமாக வழங்குறதுனால, அந்த புண்ணியத்தினுடைய பலாபலன்கள் தானமாக வழங்குறதுனால கிடைக்கக்கூடிய அதிகப்படியான அந்த புண்ணியத்தினுடைய பலாபலனும் சேர்த்து எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறார்.
ஐயா உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குதுங்க ஐயா. இல்ல இப்படி வச்சுக்குவோம், உங்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு 100 கோடி. இப்படியே நீங்க வாழறீங்க இல்ல, சாகரத்துக்கு முன்பாக அந்த 100 கோடியை இழந்துறீங்க ஐயா. அப்ப நீங்க சாகும்போது பணக்காரரா செத்தீங்களா அல்லது ஏழையா செத்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஏழையாதான் ஐயா செத்தோம். ஏன்? நம்ம ஆணவத்தால இயற்கை அதை எடுத்துக்குச்சு ஐயா. இல்ல தம்பி, நம்ம இங்க பார்க்க வந்து 100 கோடி ரூபாய் பணம் என்பது உருப்பொருள். அப்போ உருப்பொருளை நாம் வைத்திருந்தோம், இறப்பதற்கு முன்பாக அந்த உருப்பொருளை இழந்து விட்டால் நாம் அவரை என்ன சொல்லணும்னா அவர் ஏழையா இறந்து போயிட்டாருங்க. அந்த கணக்குல நாம் பார்க்கும் பொழுது சரிங்களா, வள்ளல் என்று போட்டப்பட்ட இல்ல, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று போட்டப்பட்ட கர்ணன் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய தானத்தினுடைய எல்லா புண்ணிய பலன்களையும் அவன் தாரி வார்த்து கொடுத்து விட்டான். அப்ப எல்லாத்தையும் கொடுத்த பிறகு கர்ணன் வல்லலா? ஏழை தானே ஐயா. புரிதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்ப நம்ம இதுவரைக்கும் வந்து கர்ணன் வந்து வள்ளல் வள்ளல் தானே நம்ம வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா இடத்தையும் எப்படித்தானே எழுதுறோம். கர்ணனை மாபெரும் வள்ளலா தானே பாக்குறோம். அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வள்ளலா இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அவனுடைய மனோபாவம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. இடையிலே ஒரு கால் வந்ததுனால இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மன்னித்து விடுங்கள். அதாங்க ஐயா, என்ன பேசிட்டு இருந்தோம்? கர்ண மகாபிரபு அவர் தான் இறப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டாரே. நாம் என்றுமே கர்ணனை ஏழை என்று சொன்னதே இல்லையே. ஏனென்றால் அவர் கொடுத்தது வெறும் உருப்பொருள் அல்ல, கருப்பொருட்கள். ஆகவே கருப்பொருளை வைத்திருந்தவர் அதை எவ்வளவு கொடுத்தாலும் அது அவரிடமிருந்து போனாலும் கூட அவருக்கு அதே பெயர் தான், வள்ளல் என்கிற பெயர் தான். ஆனால் உருப்பொருளை வைத்துத்தான் நாம் என்ன பண்றோம், ஒருத்தர் பணக்காரன்னு சொல்றோம், அது அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அவர் ஏழைங்கிறோம். உங்ககிட்ட 100 கோடி ரூபாய் இருக்குது, அந்த 100 கோடி ரூபாய் இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்க மரணிக்கும் போது நீங்கள் ஏழை. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, எவ்வளவோ பலன்களை அனுபவிச்சிருக்கிறாரு, எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த புண்ணியம், இனிமேல் கிடைக்கிற புண்ணியம் எல்லாத்தையும் தார வாத்து கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அவருக்கு என்ன பேர் இருக்கணும்? ஏழைங்கிற பேர்ல இருக்கணும். ஆனா நம்ம இன்னமும் அவர் வள்ளல்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இறக்கும் பொழுது அவருக்கு என்ன இருந்தது? எல்லாத்தையும் தானே கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தும் நம்ம அவர் வள்ளல்னு சொல்றோமே ஏன்? நீங்கள் காஞ்சிபுரம் சென்றீர்கள் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்து வளர்ந்த ஒரு அரும்பெரும் ஊர் காஞ்சிபுரம். சென்ன காஞ்சிபுரத்திலே அவருடைய நினைவு இல்லம் இன்றும் இருக்கின்றது. சரிங்களா? அந்த காஞ்சிபுரத்திலே ஒரு அற்புதமான ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் தான் பச்சையப்ப முதலியார்.
அவருக்கு என்ன பெயர் என்றால் அந்த ஊரிலே வள்ளல் பச்சையப்ப முதலியார் என்று பெயர். அவருடைய சொத்துக்கள், அவருடைய ஸ்தாபனங்கள்லாம் இன்னைக்கு தர்ம காரியங்களுக்கு பயன்படுகிறது. அதனால அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இன்று பள்ளிகளாக, கல்லூரிகளாக இருக்கின்றது. கீழ்ப்பாக்கத்துல கூட ஒரு கல்லூரி உண்டு, சரிங்களா? பச்சையப்பன் கல்லூரி என்று. அது அந்த வள்ளலுடைய பெயரால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வள்ளல் தன்மை என்பது கொடுத்த பொருளுக்காக கிடைத்த பெயர் அல்ல, அது அவர்களுடைய மனோபாவத்திற்காக கிடைத்த பெயர். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அப்ப கொடுத்த பொருட்கள் என்பது உருப்பொருள், அதை கொடுக்க வைத்தது எதுவென்றால் மனோபாவம் என்கிற கருப்பொருள். அப்ப இந்த உலகத்திற்கு உருப்பொருளை காட்டிலும் கருப்பொருள் தான் சக்தி அதிகம் உள்ளது. கருப்பொருள் தான் நிலையானது. அதுதான் எப்பொழுதுமே புகழினுடைய உச்சியிலே எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு புகழை தரக்கூடியது. அது எப்பொழுதுமே அழிவில்லாதது என்பதை இந்த உலகத்திற்கு தூதாக சொல்லக்கூடிய அந்த தூதுவன் எவனென்றால் செல்வந்தர்கள் தான். ஏழைகளுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும், இல்லாமையில் இருப்பவர்களுக்கும், வறுமையில் வாழ்பவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம், கண்ணா நீ உருப்பொருளை கவனிக்கின்றாய், தவறு. அதனால்தான் இன்னும் நீ ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ உருப்பொருளில் இருந்து உன்னுடைய பார்வையை கருப்பொருளுக்கு மாற்று. உன்னுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும். உன்னுடைய வாழ்க்கை வளப்படும் என்பதை யார் சொல்வது? நாம் தான் சொல்ல வேண்டும். யார்? செல்வந்தர்கள். ஐயா ஊட்டிக்கு போனா ஊட்டி எப்படி இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? ஊட்டிக்கு போனவங்க தான் சொல்ல முடியும். சிம்லா போனா சிம்லா எப்படி இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? சிம்லாக்கு போனவங்க தான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் செல்வந்த மனோபாவத்தில் உள்ளவர்கள் தான் இந்த இயற்கை தன்மை எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த இயற்கை தன்மை எந்த விதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் இருக்கிறது என்றால் அந்த தன்மைதான் செல்வந்த மனோபாவம். அந்த தன்மைதான் உங்களை வாழ்விக்கும், வளர்விக்கும் என்பதை யார் எடுத்து சொல்வது தூதாக என்றால் செல்வந்தர்கள் தான் இந்த உலகத்திற்கு தூது சொல்ல வேண்டும். ஆகவே நாம் பொருட்களை எல்லாம் அள்ளி 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 கொடுத்து பொருட்கள் காணாமல் போயிருக்கலாம். அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள் காணாமல் போயிருக்கலாம். அள்ளி கொடுத்த மனிதர்கள் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் புகழ் எப்பொழுதுமே ஓங்கி நிற்கின்றது. அதுக்கு என்ன காரணம் என்றால் உருப்பொருளில் அல்ல சக்தி, கருப்பொருளில் இருக்கிறது என்பதை ஏழ்மை தன்மைக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனா நாம நடத்துற இன்னைக்கு பாடத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா மாணவர்களுடைய கவனத்தை, மாணவர்களுடைய சிந்தனையை எதை நோக்கி நாம் திருப்பிக் கொண்டிருக்கிறோம் என்றால் உருப்பொருள்களை நோக்கி நாம் திருப்பிக் கொண்டிருக்கிறோம். கருப்பொருள்கள் அழிந்து வருகிறது. ஒரு மொழிக்கு ஏன் இலக்கணம் வகுக்கப்பட்டது யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அந்த மொழியினுடைய தன்மைகள் அத்தனையும் கருப்பொருளில் அடங்கியிருக்கிறது. அந்த கருப்பொருளுடைய சுவை மாறாமல் இருப்பதற்காக, அதனுடைய சக்தி மாறாமல் இருப்பதற்காகத்தான் அதற்கு இலக்கணங்கள் எல்லாம் வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று தமிழ் இலக்கணங்கள், அந்த இலக்கணம் சார்ந்த நூல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள், தமிழ் அறநூல்கள், நீதி நூல்கள் இதெல்லாம் என்ன எதை தாங்கி நிற்கின்றது என்றால் கருப்பொருளை தாங்கி நிற்கின்றது. ஆகவே இந்த கருப்பொருளை தாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு யார் கொண்டு சேர்ப்பது என்றால் செல்வந்தர்கள் தான் சேர்க்க வேண்டும். அதுவும் எப்படி சேர்க்க வேண்டும்? இறுதி வயப்பெனும் எஞ்சாது. ஐயா நமக்கு மரணமே வந்து நின்னா கூட சரி, நாம் அறத்தை விட்டு மாறக்கூடாது, நீதி விட்டு மாறக்கூடாது, தர்மத்தை விட்டு மாறக்கூடாது. அதை ஏழ்மை தன்மைக்கு சொல்லித்தர வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே ஒருவன் வயிற்றுக்கு இல்லாத பொழுது, ஏழ்மை தன்மையில் இருக்கும் பொழுது அவன் திருடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த திருட்டுக்கு அவனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை கற்பிப்பான். இந்த உலகத்துல தவறு செய்யக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த தவறுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார்கள். ஆனா செல்வந்தர்கள் எப்படி இருக்கணும்? உயிர் போற தருவாயிலும், நம்முடைய இறுதி கட்ட தருவாயிலும் நான் அறத்தை விடமாட்டேன், தர்மத்தை விடமாட்டேன், நீதியை விடமாட்டேன் என்று நாம் பிடித்திருக்க வேண்டுமா? இதையெல்லாம் இந்த உலகத்திற்கு நாம் தூது சொல்ல வேண்டாமா?
இதையெல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு நாம் வழிவகுப்பதற்கு நாம் தூதனாக இருக்க வேண்டாமா? ஆகவே இன்று நாம் பல மதங்களில் பல இடங்களில் நாம் பார்ப்பது இறை தூதர்கள் எல்லாருமே எப்படி இறைத்தன்மையை தூதாக கொண்டு வந்தார்களோ அதை போல நாம் எல்லோருமே செல்வந்த தன்மைக்கு தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். இன்று பல வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் விலை கொடுத்து வாங்கிய ஒரு பொருளை குழந்தைகள் போட்டு உடைத்து விட்டாலோ அல்லது அதுல ஏதேனும் பழுதுகளை ஏற்படுத்தி விட்டாலோ அந்த குழந்தையை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறோம். ஒரு அப்பா என்ன பண்றாரு, ஒரு கார் ஒண்ணு கழுவிட்டு இருக்கிறாரு. ரொம்ப விலை உயர்ந்த கார் வச்சிருக்கிறாரு. அந்த காரை கழுவிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய குழந்தை ஒரு ஸ்பேனரா, அது என்ன சொல்லுவாங்க, திருப்புளி, ஒரு திருப்புளி எடுத்து அந்த காருடைய டோர்ல என்னமோ கிறுக்கிட்டு இருக்குது. அதுக்கு தெரியாது இது இவ்வளவு விலை கொண்ட காருன்னு. எவ்வளவு விலை கொண்ட காரு, குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா? தெரியல. அது என்னமோ உட்கார்ந்து கிறுக்கிட்டு இருக்குதால. இத பார்த்த அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருங்க. சரிங்களா? அந்த நம்ம சொல்லும் இல்லையா, கண்ணு முன்னு தெரியாத கோபம், அந்த மாதிரி கண்ணு முன்னு தெரியாத கோபம் வந்துருச்சு. கையில கிடைச்ச ஒரு ஸ்பேனர் எடுத்து, அப்படியே வெயிட்டான ஸ்பேனர் எடுத்து அடிச்சு விடுறாரு. அது நேரா போய் குழந்தையினுடைய முகத்துக்கு மேல நெத்தியில தாக்கி, இந்த கண்ணுக்கு மேல தாக்கி அந்த இடம் கிழிச்சுக்கிட்டு ரத்தம் பொத பொத பொதன்னு ஊத்துது. கொஞ்ச நேரத்துல குழந்தை மயங்கி விழுந்துருது. ஐயோ இப்படி அடிச்சுட்டமேன்ற நிதானத்துக்கு அப்புறம் தான் அப்பா வராரு. குழந்தை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறாங்க. ரத்தம் ஏத்துறாங்க. குழந்தை ஐசியூல இருக்குது. ஏன்னா அவர் பொருள் மேல வச்ச பற்ற குழந்தை மேல வைக்கல. சரி, குழந்தை போட்டு அதெல்லாம் கிறுக்கிருச்சு இல்லையா பெயிண்ட் எல்லாம், அதெல்லாம் கொண்டு போய் அவரு பெயிண்டிங்காக விடுறாரு. சரிங்களா? அப்ப குழந்தை கிறுக்கிற இடத்துல என்ன கிறுக்கி இருக்குன்னு பெயிண்ட் அடிக்கிறவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்து சொல்றாரு. வேற பெயிண்ட் அடிக்கும்போது அது தனியா தெரியுது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஐ லவ் யூ டேடின்னு போட்டிருக்கு. குழந்தை இவ்வளவு நேரமா உட்கார்ந்து என்ன கிறுக்குச்சுன்னா, தன்னுடைய அன்பை அந்த கார் கதவுல எழுதியிருக்குது. அப்பா மேல இருக்கிற அன்பு. அப்ப அன்பு என்பது கருப்பொருள். அந்த கருப்பொருளை வெளிப்படுத்துவதற்காக இந்த உருப்பொருளை அந்த குழந்தை பயன்படுத்திச்சு. ஆனா இது புரியாத அந்த அப்பா பேனர் தூக்கி அடிச்சு மண்டையெல்லாம் கிழிஞ்சு இப்ப அந்த குழந்தை ஐசியூல இருக்குது. அப்பதான் வந்து என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்கிறவர் சொல்றாரு, காருக்கு பெயிண்ட் அடிக்கிறவர் சொல்றாரு, ஐயா இதுல எழுதின வாசகம் என்னன்னா, அந்த குழந்தை கிறுக்கிலாம் வைக்கல, குழந்தை வந்து ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருக்குது அப்படின்னு. அப்ப குழந்தைகளுக்கு தெரியும் என்ன, உருப்பொருளில் அல்ல மகிழ்ச்சி, கருப்பொருளில் தான் மகிழ்ச்சி என்று. அதனாலதான் குழந்தைகள் வந்து உருப்பொருளுக்கு பெரிய முக்கியத்துவம் தராது, கருப்பொருளுக்குத்தான் முக்கியத்துவம் தரும். நீங்க நிறைய குழந்தைகளை பாத்தீங்கன்னா தெரியும், வெயிட்டா இருக்கிற நாணயங்களைத்தான் குழந்தைகள் கேட்பாங்க. ரூபா நோட்டுகள்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது வெயிட் தெரியாது அதுக்கு. எனக்கு ரூபா நோட்டு வேணாம் போ. இதுவே 5 ரூபாய் காயின் 10 ரூபாய் காயின் கையில கொடுத்தீங்கன்னா வெயிட் தெரியும் அதுக்கு. அப்போ நான் சொன்ன இந்த சம்பவத்துல பாருங்க, அந்த குழந்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியதற்காக அப்பா கொடுத்த பரிசு ஐசியூ வார்டு. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எதை பற்று வைக்கின்றோம்? சில இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க இந்த மகா வாக்கியத்தை. என்ன அந்த மகா வாக்கியம் என்றால், அன்று அன்று பொருட்களை பயன்படுத்தினார்கள், மனிதர்களை நேசித்தார்கள். அன்று பொருட்களை பயன்படுத்தினார்கள், மனிதர்களை நேசித்தார்கள். இன்று மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கின்றோம். தலைகீழா மாத்திட்டோம். விலையுயர்ந்த போனு,
விலையுயர்ந்த வாட்சி, விலையுயர்ந்த கண்ணாடி, விலையுயர்ந்ததா வாங்கி விலையுயர்ந்த பொருட்களை நேசிக்கின்றமே தவிர விலையுயர்ந்த உறவுகளை, விலையுயர்ந்த மனங்களை, விலையுயர்ந்த அன்பை, விலையுயர்ந்த பாசத்தை, விலையுயர்ந்த நட்பை எல்லாம் நாம் என்ன பண்ணிட்டோம்? நேசிக்க மறந்துட்டோம். ஆகவே பொருட்கள் மீது பற்று வைக்க ஆரம்பித்தவுடன் நமக்கு என்னாச்சு? அது அப்படியே மாறிடுச்சு. இல்ல, மனிதர்களை நேசித்துக் கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது பொருட்களை நேசித்துக் கொண்டிருக்கிறான். அதனுடைய விளைவு பல இடங்கள்ல வந்தோம்னா, பிளாஸ்டிக்ல செடி, பிளாஸ்டிக்ல பூ, பிளாஸ்டிக்ல மரம். இன்னைக்கு வீட்டுல கூட என்ன பண்றாங்கன்னா, பிளாஸ்டிக்ல புல்தரை எல்லாம் பிளாஸ்டிக்ல போட ஆரம்பிச்சிட்டோம். காரணம் நமக்கு என்ன தெரியுங்களா? அதே மாதிரி உருவமைப்பு இருக்கணும்னு தான் நம்ம எல்லாம் பிளாஸ்டிக்ல போடுறோம். ஆனால் உருப்பொருளில் அல்ல சக்தி, கருப்பொருளில் என்று எவருக்கு தெரிகிறதோ அவங்களுக்கு தான் தெரியும். புல்தரை ஏன் அன்னைக்கு அருகம்புல்ல போட்டாங்க அப்படின்னா, அதன் மீது நீங்க காலார நடந்து வந்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா ராஜ உறுப்புகளும் சிறப்பாக செம்மையாக செயல்படும். நீங்க காலையில் எழுந்து அருகம்புல் இருக்கிற புல் தரையில நடந்தீங்கன்னா உங்க உடல் உறுப்புகள் சீராக செயல்படும். உங்கள் மனம் புத்துணர்ச்சி அடையும். அது உங்களுக்கு அருமருந்து. நாம என்ன பண்ணிட்டோம்? அந்த அருகம்புல்ல இருக்கிற கருப்பொருளை மறந்து விட்டு, இல்ல அருகம்புல் மாதிரியே இருக்கிற உருப்பொருள்ல பிளாஸ்டிக்ல இப்ப புல் தர போட்டாச்சு. பிளாஸ்டிக்ல செடி வச்சாச்சு. அப்போ உருப்பொருளுக்காகவா நாம் அதை செய்கிறோம்? அல்ல அல்ல, அது கருப்பொருளுடைய விளைவு கொண்டது. இன்னைக்கு பல பழக்கடையில என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே கூட கூடையா வந்து தொங்க விட்டுருக்காங்க பழங்களை. நான் கூட இவ்வளவு பழங்களை தொங்க விட்டுருக்காங்களே, இதெல்லாம் எப்படா எடுத்து ஜூஸ் போடுவாங்க, இவ்வளவு கெட்டுப்படாதுன்னு பக்கத்துல போய் தொட்டு பார்த்தா தெரியும், அவ்வளவு பிளாஸ்டிக். அடுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் பழங்கள். ஏன்னா நம்ம பார்வையை இழுப்பதற்காக இவ்வளவு பழம் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு நல்ல பழத்துல ஜூஸ் போட்டு கொடுப்பாங்கன்னு நம்ம போய் நிக்கிறோம். ஆனா தொட்டு பார்த்த பிறகு தெரியுது, அவ்வளவு ஆரஞ்சும் பிளாஸ்டிக் இருக்குது, அவ்வளவு ஆப்பிளும் பிளாஸ்டிக் இருக்குது. அப்ப என்ன? நம்முடைய மனம் மனம் உருப்பொருள்களை இழுப்பு கொண்டதனால்தான் நம்ம அங்க போய் நிக்கிறோம். கருப்பொருள் மீது ஈர்ப்பு இல்லை நமக்கு. அதிலிருந்து மாற வேண்டும் நாம். ஆகவே நாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தூது என்னவென்றால், உருப்பொருளை காட்டிலும் கருப்பொருள் தான் சக்தி கொண்டது. உருப்பொருளைகள் காட்டிலும் கருப்பொருள் தான் உன்னுடைய வாழ்வு அடங்கியிருக்கிறது. உருப்பொருட்களை காட்டிலும் கருப்பொருளில் தான் உன்னுடைய வளர்ச்சி இருக்கின்றது. ஆகவே நீ உருப்பொருள்களை பற்றுவதை விட கருப்பொருளை பற்றிக்கொள் என்பதுதான். அதனால்தான் அந்த காலத்துல நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க, அடி உதவுவதை போல அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டார்கள். நாம என்ன நினைச்சிட்டோம்னா, பல பேரு யாருக்கிட்டயா இருந்தாலும் நம்ம சும்மா வாயில கட்டா கிடைக்காது, அடிச்சு கேட்கணும் பொழுதுன்னு எதையாவது கட்ட உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சோம்னா அதுக்கு நிகரா வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டோம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது ஆபத்து வருகிறதோ, கவலை வருகிறதோ, கஷ்டம் வருகிறதோ, அப்ப அண்ணன் தம்பி காலில் போய் விழாத, இறைத்தன்மையினுடைய அடியை பற்று என்பதுதான் அந்த குறளுடைய அந்த பழமொழியினுடைய பொருள். எவர் ஒருவர் இறைத்தன்மையினுடைய அடியை பட்டுகிறாரோ அவளுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த இறைத்தன்மை அவர்களுக்கு உதவும். அப்ப கஷ்டம் வர காலத்துல அண்ணன் உதவுவான், தம்பி உதவான், அவன் காலில் போய் விழாத, இறைத்தன்மையினுடைய காலில் பட்டுக்கொள். அதுதான் இந்த இடத்துல அடி உதவுவது என்றால் இறைத்தன்மையினுடைய திருவடி உதவுவது போல என்று பொருள். இப்படி பல பொன்மொழிகளுடைய கருப்பொருளை மாற்றி நாம் அதை இருக்கிற உருப்பொருளை தான் நாம் என்ன பண்ணிட்டோம்னா இன்னைக்கு பொன்மொழியா மாத்தி வச்சுட்டோம். அந்த வகையில தமிழ்ல இருக்கிற நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு மருவி விட்டது. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச அத்தனை செயலுக்கும், அதாவது அத்தனை காரியத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது. இன்றும் நாம் பல காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி என்றால் காரணங்களை மறந்து. ஏனென்றால் அந்த இடத்துல காரியம் என்பது உருப்பொருள், காரணம் என்பது கருப்பொருள்.
இன்று நம்ம சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல காரியங்களை மட்டும்தான் செய்கிறோமே தவிர அதனுடைய காரணம் நாம் அறிவதில்லை. வெறும் சடங்கு சம்பிரதாயம் இது ஏன்பா செய்யறோம் அதெல்லாம் தெரியாதுங்க. எங்க குலத்துல இதுதான் வழக்கம். சரிங்களா? இந்த சடங்கு சம்பிரதாயம் செய்யணும். இது எங்க குல வழக்கம். அது எதுக்கு செய்யணும் தெரியாது. அப்போ ஒரு காரியத்தை விட அந்த காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நாம் யாருக்குமே சொல்லித்தர மாட்டேங்கிறோம். காரியத்தை காட்டிலும் அந்த காரணத்தை வைத்துத்தான் அந்த காரியத்தை ஆற்ற முடியும் என்கிற உண்மையை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம். அப்போ காரணம் வீரியம் கொண்டதா காரியம் வீரியம் கொண்டதா என்றால் காரணம் காரியத்தை விட வீரியம் கொண்டது. அந்த வீரியத்தை எவர் இந்த உலகத்திற்கு தூது சொல்வது? அது செல்வந்தர்களால் தான் முடியும். தர்மம் தலை காக்கும். எந்த நேரத்துல தலை காக்கும்? தலை போற நேரத்துல தலையை காப்பாத்துங்க. அப்ப தர்மம் என்கிறது ஒரு கருப்பொருள். அந்த தர்மத்தை நாம் நிறைய செய்திருந்தா தான் அது நம்ம தலையை காக்கும். ஆனா நாம் நிறைய தர்மம் செய்கிறோமா? இல்லை. இன்று பல பேர் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிழையாக பேசிக் கொண்டிருக்கிறோம், பிழையாக எண்ணங்களை வைத்திருக்கிறோம், பிழையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாசு அடைந்த பொருட்கள் என்ன என்ன என்று நீங்கள் பட்டியலிட்டீர்கள் என்றால் காற்று மாசு அடைந்து விட்டது, நீர் மாசு அடைந்து விட்டது, நிலம் மாசு அடைந்து விட்டது, ஆகாயம் மாசு அடைந்து விட்டது, உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் மாசு அடைந்து விட்டது. இப்படி நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் எது இதெல்லாம் மாசு அடைந்து விட்டது என்று பார்க்கிற பொழுது மாசு அடைந்தால் என்ன என்றால் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் கேடு விளைவிக்கும் மாசு என்பது. ஆகவே நீர் மாசை காட்டிலும் நிலத்தினுடைய மாசை காட்டிலும் காற்றினுடைய மாசை காட்டிலும் ஒரு மனிதனை எந்த மாசு அதிகமாக பாதிக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்ததனுடைய விளைவு ஒரு மனிதனை அதிகமாக பாதிக்கக்கூடிய மாசு அவர் எண்ணங்களிலால் அடைந்திருக்கிற மாசுதான். அவர் சிந்தனையில் இருக்கிற மாசுதான் ஒரு மனிதனை அதிகமாக பாதிக்கிறது என்பது அறிவியல் ஆய்வினுடைய உண்மைகள். அப்ப காற்று மாசோ அல்லது கடல் மாசு அடைவதோ நிலம் மாசு அடைவதோ நீர் மாசு அடைவதோ காட்டிலும் ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் வரக்கூடிய மாசு அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வை கெடுத்து விடுகிறது. அப்ப நாம் மாசு இல்லாத எண்ணங்களை எண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். மாசு இல்லாத சிந்தனைகளை சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாசு இல்லாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மாசு இல்லாமல் இருந்தால்தான் நாம் மாசு இல்லா செல்வங்களை எல்லாம் அடைய முடியும். இன்று தங்கம் விற்பது போல வைரம் விற்பதில்லையே, ஏன்? தங்கத்தை காட்டிலும் வைரம் மதிப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் தங்கம் விற்பதை போல வைரம் விற்பனையாவதில்லை, ஏன்? சொல்ல முடியுமா? எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை சார். அதாங்க ஏன்னு கேக்குறேன். அது குறிப்பிட்ட நபர்கள் பயன்படுத்தாத சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னா அதுக்காக. இல்ல, அதாவது என்னன்னா அதுல என்ன விஷயம்னா தங்கத்துல தோஷம் இல்லை, வைரத்துல தோஷம் உண்டு. அதனாலதான் அதை எல்லாரும் பயன்படுத்துவது கிடையாது. வைரம் வைத்திருப்பவர்களுக்கு அதுவே தாழ்வையும் தரும். இல்ல அதாங்க அதுல தோஷம் இருக்கிற காரணத்தினால இருக்கிறது. சார் பிராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து ஏதாவது கஷ்டம்னா தங்கத்தை வந்து கொண்டு போய் வச்சு பணம் வாங்கலாம், வைரத்தை அப்படி பண்ண முடியாது. இல்ல அதுதாங்க ஐயா, வைரத்தை ஏன் அப்படி பயன்படுத்த முடியலன்னா அது எல்லோருக்குமான பொது பயன்பாட்டு பொருளாக இல்லை. நீங்க வைரம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா போய் எனக்கு அந்த வைரம் செட் ஆகுமா, என்னுடைய ராசிக்கு அது தோதா இருக்குமா, இல்லை ஏதேனும் முறிவிளைவிக்குமா, இப்படிலாம் பார்த்துட்டு போய் தான்
வைரத்துல வாங்கி போடுறவங்களே போடுவாங்க. தங்கம் வாங்கி அணிகிறது மாதிரி வைரம் வாங்கி அணியறது மாட்டாங்க. அதாவது வைரம் என்பது பணம் வைத்து இருந்தால் வாங்கி விடலாமான்னா பணம் வச்சிருக்கும் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தோஷம் இருக்கிற காரணத்தினால. அதுக்கு நவரத்னத்துல போட்டுட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு காம்பன்சேட் ஆயிடுமா? என்னங்க ஐயா? நவரத்னத்துல போட்டுட்டா இப்ப நான் தோஷம் பாக்குறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல, சரியா ஆலோசனை கிடைக்கல, ஆனா போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு, கையில காசு இருக்கு, உடனே பொருள் கிடைக்குது, கையில காசு இருக்கு, பொருள் கிடைக்குது, தக்க ஆலோசனை பெறதுக்கு டைம் இல்ல, பர்ச்சேஸ் பண்ணுற ஆசை வந்துருச்சு. நவரத்னத்தை தர்றாங்க, நீங்க ஒன்னும் எல்லா தோசமும் அதுக்குள்ள அடிபட்டுடுங்க கூட குறைச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பலாமா? அது வியாபார யுக்திங்க ஐயா. சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து போட்டா அது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அது முழு உண்மை இல்லை. அதையும் பார்த்துதான். ஆமாமா. இப்போ உங்க உடம்புல ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த வியாதிக்கு இந்த 4 மாத்திரையை போட்டா சரியாகும். சரிங்களா? ஆனா அந்த 4 மாத்திரை வேறொரு 10 மாத்திரையோட கலந்துருது. இப்போ உங்களுக்கு அந்த 4 மாத்திரை எதுன்னு தெரியல. நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த 4 மாத்திரையும் சேர்த்து அந்த 10 மாத்திரையும் சேர்த்து 14 மாத்திரையா நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி அந்த 14க்குள்ள அந்த 4 மாத்திரை அடங்கி இருக்குல்ல? அப்படி சாப்பிட முடியுமா? முடியாதுங்க. அப்படிதான். ஏன்னா இந்த 4 மாத்திரை தான் உள்ள போய் வேலை செய்ய போகுது. இது அந்த 10 மாத்திரையோட கலந்துருச்சு. எப்படியே இந்த 10 மாத்திரையும் இந்த 4 மாத்திரையும் கலந்த பிறகு இந்த 14 மாத்திரையை சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பா அந்த 14ல இந்த 4 கண்டிப்பா இருக்கதான் போகுது. இது வேலை செய்யுமா நம்ம உடம்புக்குள்ளன்னா அந்த 4 வேலை செய்யும். அது கூடவே சேர்த்து இந்த 10 வேலை செய்யும். அப்ப உங்களுக்கு தேவையான குணம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அல்லது வேறு விளைவும் உருவாக்கலாம். அந்த மாதிரிதான் நவரத்னங்களும். சரிங்களா ஐயா? ரைட்டுங்க. நன்றி, நன்றிங்கய்யா. ஆகவே நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இந்த உலகம் மீண்டும் 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 நம்முடைய பார்வையை, நம்முடைய கவனத்தை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை உருப்பொருள் மீது தள்ளி கொண்டிருக்கிறது. நாம் தான் அதிலிருந்து விடுபட்டு சில அறத்தின் மீதும், தர்மத்தின் மீதும், நீதியின் மீதும், நெறிகளின் மீதும் உள்ள கருப்பொருளை நோக்கி நாம் நம் வாழ்க்கையை, நம்முடைய கவனத்தை, நம்முடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும். ஆகவே உருப்பொருளை காட்டிலும் கருப்பொருள் தான் சக்தி கொண்டது. கருப்பொருளில் தான் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. கருப்பொருளில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை யார் சொல்வது இந்த உலகத்திற்கு என்றால் அதை சொல்லக்கூடிய தூதுவன் தான் செல்வந்தன். அதை எந்த தன்மையில இங்க சொல்லணும்? உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணமும் இழக்க நேரிட்டாலும், உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்துக்களும் இழக்க நேரிட்டாலும் நீங்கள் உருப்பொருளில் அல்ல சக்தி கருப்பொருளில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதுமே வலுவாக எடுத்துக் கூற வேண்டும். ஹரிச்சந்திரன் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். மன்னாதி மன்னன் ஹரிச்சந்திரன். ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரிச்சந்திரன் எங்க இருக்கிறார். சில இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் நம்மளை வரவேற்கக்கூடிய சிலை எதுவென்றால் ஹரிச்சந்திரன் சிலை. அப்போ ஹரிச்சந்திரன் மன்னாதி மன்னனாக இருந்து ஏன் இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த நிலைமையில் தாழ்ந்தாலும் எனக்கு உயிரே போனா கூட சரி நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு வாழ்ந்த ஒரு மன்னன். விட்டாரா கருப்பொருளை? இல்லையே. ஆகவே இந்த உலகத்துல எந்தெந்த மன்னர்களுக்கு பெரும் புகழ் இருக்கிறது என்றால் எவரெல்லாம் கருப்பொருளை பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் புகழோடு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் போதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் கண்ணா கருப்பொருள்களை நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதற்காகத்தான் உருப்பொருட்களை இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஆகவே உருப்பொருள்கள் வழியாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் கருப்பொருளைக்காகத்தான் உருப்பொருட்கள் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். ஆனால் இன்று எப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்றால் உருப்பொருளுக்காகத்தான் கருப்பொருளே உண்டானது போல இன்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது மிகப்பெரிய தவறு. அல்ல அல்ல, கருப்பொருள்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே உருப்பொருட்கள் தோன்றி இருக்கின்றது. கருப்பொருள்களுக்காகத்தான் உருப்பொருளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கருப்பொருள்களுக்காகத்தான் உருப்பொருளே நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைய சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும்.
உணவு என்கிற உருப்பொருள் எதற்காக நாம் உற்பத்தி செய்கிறோம்? உணவு என்கிற உருப்பொருளை நாம் எதற்காக உற்பத்தி செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். பசி என்கிற கருப்பொருளை போக்குவதற்குத்தான். உணவு எங்கே என்று கேட்டால் நீங்கள் காண்பித்து விடலாம். பசி எங்கே என்று கேட்டால் காட்ட முடியுமா? ஏனென்றால் அது கருப்பொருள். ஆகவே இன்று உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் பொருட்கள் அத்தனையும் உருப்பொருளாக இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி என்பது கருப்பொருள். ஆக நாம் பார்க்க வேண்டியது இந்த உலகத்திலே ஒவ்வொரு உருப்பொருளும் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்றால் கருப்பொருளை மையமாக வைத்துதான் உருவாக்கப்படுகிறது. ஆகவே இன்று ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுங்க. இந்த குரலுக்கொப்பத்தான் நாம் வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு என்ன விட்டு செல்ல வேண்டும்? ஒரு செல்வந்தனாக என்ன விட்டு செல்ல வேண்டும்? 5000 கோடி பணமா? 10-15 பங்களாவா? 200 காரா? 300 ஏக்கர் தோட்டம் தரவா? எதை விட்டு செல்ல வேண்டும்? ஒரு செல்வந்தனாக நாம் இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டியது கருப்பொருளில் தான் சக்தி அடங்கி இருக்கிறது. கருப்பொருளில் தான் வாழ்வு அடங்கி இருக்கிறது. கருப்பொருள் என்னும் புகழ்தான் எப்பொழுதுமே நிலைக்கும் என்பதைத்தான் இந்த உலகத்துக்கு விட்டு சொல்லணும். ஆகவே எல்லாவற்றையும் இறப்பதற்கு முன்பாக கொடுத்த கர்ணனுக்கு இன்றும் வள்ளல் என்றுதான் பெயர். அதற்கு காரணம் கருப்பொருள். ஆகவே ஒரு மனிதனிடம் என்ன பொருட்கள் எல்லாம் வைத்திருந்தார் என்பதல்ல முக்கியம். அதை கொண்டு என்ன செய்தார் இந்த உலகத்திற்கு என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஒரு 100 கிலோ அரிசி மூட்டை இருக்குதுங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா ஒருத்தர்கிட்ட இருக்கிறது 10 கிலோ அரிசி தான். அதுல 5 கிலோவை சமைச்சு பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு போடுறாருன்னா அவர்தான் செல்வந்தர். 100 கிலோ மூட்டையை சும்மா வச்சிருக்கிற செல்வந்தர் கிடையாது. அதுல 10 கிலோ இருந்தாலும் அதுல 5 கிலோ சமைச்சு ஏழைகளுக்கு பசியார கொடுக்கிறாரு பாருங்க, அவர்தான் செல்வந்தர். அப்ப இதுல என்னங்க அடங்கி இருக்கிறது என்றால் 100 கிலோ அரிசி என்பது ஒரு பொருள். இல்ல அந்த 10 ஏழைகளுக்கு சமைச்சு 5 கிலோ போட்டாரு பாருங்க, அந்த பசியாட்டுகிற பாருங்களேன், அந்த மனோபாவம் தான் கருப்பொருள். இந்த உண்மையைத்தான் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு செல்வந்தரும் விட்டு செல்ல வேண்டும். இல்ல அன்பிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதரவிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதவியிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கருணையிலே இறங்கி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரக்கத்திலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கருப்பொருளாக இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். அதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் நாம் செல்வந்தர்களாக தூதுவர்களாக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பது ஒவ்வொரு செல்வந்தனுக்கும் புரிய வேண்டும். பைபிள்ல ஒரு அற்புதமான வாசகம் சரிங்களா? பைபிள்ல இருக்கிற ஒரு அற்புதமான வாசகம். முடியாதவர்களுக்கு உதவுவதற்கான திராணி எவனிடம் இருக்கின்றதோ அந்த திராணி இருந்தும் உதவி செய்யாதவன் பாவிகள் என்று. ஐயா, முடியாதவர்களுக்கு, முயலாதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, சரிங்களா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இவர்களுக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய திராணி நம்மிடம் இருந்தும் நாம் செய்யாமல் இருக்கின்றோம் என்றால் அவர்கள் எல்லாம் பாவிகள் என்று பைபிள் கூறுகிறது. ரொம்ப அற்புதமான வாசகம். செய்வதற்கான திராணி இருந்தும் செய்யாதிருப்பவன். அப்போ ஒரு செல்வந்தன் இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டிய கருப்பொருள் என்னவென்றால், உன்னிடம் செய்வதற்குண்டான திராணிகள் இருந்து இந்த உலகத்திற்கு நீ எதுவும் செய்யவில்லை என்றால் என் பாவி என்பதை இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். புரியுதுல? தன்னால் என்ன முடியுமோ இந்த உலகம் முன்னேறுவதற்கு, இந்த உலகம் உயிர்வதற்கு, இந்த உலக மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தன்னால் என்ன முடியுமோ அதை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் இந்த உலகத்திற்கு. அவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள். அப்படித்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அற்புதமான வாழ்க்கை இந்த இறைத்தன்மை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நாம் வாழ்வதற்கு இன்னும் இந்த உலகத்துல என்ன வேண்டும் யோசித்து பாருங்கள். எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வசதிகளும் இருக்கின்றது.
எல்லா சௌகரியங்களும் இருக்கின்றது, எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றது, எல்லா வகையான சுவைகளும் இருக்கின்றது. இன்னும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன இந்த உலகத்துல படைக்கப்படணும்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தை ஒரு முறை சுற்றி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 கோடி பொருட்கள், 1000 கோடி விஷயங்களை இந்த இயற்கை படைத்திருக்கிறது. அதனால்தான் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று. அப்ப உங்களுக்கு இன்பத்துக்கு தேவையானது இனிமேல் எதுவும் உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு பல பேர் கோயில் குளங்கள்லாம் ஏறி இறங்கி நான் மரமாக என்ன கேட்கிறோம்னா, நான் வசதியா வாழணும், நான் சந்தோஷமா வாழணும், அதுக்காக இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு நம்ம வேண்டுதலா வச்சுட்டு வரோம். அப்ப இன்னமும் நமக்கு ஏதோ கொடுக்காம அவர் வச்சுட்டு இருக்கிறதா தான் நம்ம நினைக்கிறோம். ஐயா, இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் இந்த உலகத்துல. நாம் தான் மதம் என்கிற பெயர்ல, ஜாதி என்கிற பெயர்ல, மொழி என்கிற பெயர்ல, இனம் என்கிற பெயர்ல மனிதர்களை எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறோம். சரிங்களா? ஒரு கவிஞன் எழுதுகிறான் கவிதை, ஒரு கவிஞன் எழுதுகிறான் ஒரு கவிதை. தேசங்களை கூட ஒன்று சேர்த்து விடலாம், ஆனால் மனிதர்களை ஒன்று சேர்ப்பது மிக கடினமாக இருக்கிறது என்று. தேசங்களை கூட ஒன்று சேர்த்து விடலாம், ஆனால் மனிதர்களை ஒன்று சேர்ப்பது மிக கடினமாக இருக்கிறது. அப்போ நம்ம கிட்ட மனிதநேயம் வளர வேண்டாமா? ஜீவகாருண்யம் வளர வேண்டாமா? இதெல்லாம் ஒரு செல்வந்தனுடைய மனோபாவமாக, அவனுடைய பழக்கமாக, அவனுடைய பண்பாக, குணமாக மாற வேண்டாமா? அப்படித்தான் நாம் வாழ்ந்துக்கிறோமா? இல்லை. ஆகவே இன்றைய குரலை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 69. பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 69, தூது, குரல் எண் 693. இறுதி பயப்பெனும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது. ஆகவே எந்த காலகட்டத்திலையும், எந்த ஒரு நேரத்திலையும், நமக்கு உயிர் போகக்கூடிய நேரத்திலும் கூட, அல்லது எந்த விதமான கஷ்டம் வரும்போது கூட நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் கருப்பொருளை விட்டுவிடக்கூடாது, அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே கருப்பொருளில் தான் பலம் அடங்கி இருக்கிறது. செல்வந்தனுக்கு உண்டான மனோபாவத்திலே தான் நாம் எப்பொழுதுமே வாழ வேண்டும், அதை விட்டுவிடக் கூடாது என்பதை நாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, ஒரு அற்புதமான குரலை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? ஹொசூர்ல இருந்து பிரகதீஸ்வரன். ஓகே, மதுரையில இருந்து ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களும், ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும் இணைந்து உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ் மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன்
நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றிங்க. உலக மக்களின் உண்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய மதுரையை சேர்ந்த ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் நம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். அனைவருக்கும் இணைய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காற்றும் செல்ல சிந்தனை 2 பொருட்பால் 6 அமைச்சியல் 69 தூது. குறள் எண் 690. இறுதி பயப்பினும் அஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்படாம் தூது. பிரகதீஸ்வரன் ஐயா, அது அஞ்சாது இல்ல, எஞ்ஞாது. தெரியுதா உங்களுக்கு பொருள்? ஜாடுன்னா போட்டிருக்க ஐயா. இல்ல, அது ஏ. ஓகே ஐயா. இறுதி பயப்பினும் எஞ்ஞாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்படாம் தூது. புத்தகத்துல கொடுத்திருக்கும் விளக்கம், தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே சூரன். முன்ன காலத்துல எல்லாம் அரசர்கள் இங்க ஆண்டுட்டு இருக்கும் போது நம்ம அரசர்கள் எல்லாம் இருக்கும் போது ஒருத்தவர் வச்சிருப்பாரு. அவர் தான் தகவல் தான் போய் அனுப்பிட்டு வரணும். அவர் தகவல் அமுத்த போகும்போது அவர் வழியில உயிரே போக வேண்டிய நிலைமை வந்தாலும் அவர் அதை தாண்டி அந்த தகவலை போய் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் அப்படி பண்ணாதான் ஒரு நாள் நம்மளாலையும் செல்வங்கள் பயணத்துல நிறைய தடங்கள்லாம் நம்மளுக்கு வரும். அதை தாண்டி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி போனாதான் நம்மளால செல்வன்ற ஆக முடியும். பணம் எந்த கஷ்டத்தையும் போக்காதுன்னு என்று ஏன் சொன்னதில்லை. பணம் எந்த கஷ்டத்தையும் போக்காது அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டான். பணம் எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும். பணம் எல்லாமே எல்லா கஷ்டத்தையும், எந்த கஷ்டமா இருந்தாலும் பணம் வந்தா போயிடும் அப்படின்னு பணக்காரரும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம செல்வன் ஆக வேண்டுமா நம்ம எப்பவுமே கருப்பொருள் தான் பார்க்கணும். இதுவே நம்ம உருப்பொருளை கவனிச்சோம்னா, உருப்பொருளை காமிச்சோம்னா நம்மளால செல்வன் ஆக முடியாது. ஒரு அப்பா இருக்காரு, பெரிய காரு, வேர்ல்டுலயே அதான் ரொம்ப பெரிய காரு, நிறைய பணம் அதுக்கு இருக்கு. அவர் அந்த காருக்கு எல்லா பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பொண்ணு ஒரு ஸ்கெட்சு, ஹைலைட்டர் அந்த மாதிரி எடுத்து காரு கண்ணாடியில ஃப்ரண்ட் சீட்ல அப்படியே கிரிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அந்த அப்பாவுக்கு அப்படியே கோவம் வந்துச்சு.
அவரால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. இந்த ஹேம் எடுத்து டக்குன்னு தூக்கி போட்டாங்க அந்த பாம்பு மேல. நெத்திலே பட்டு இந்த ஃபுல்லா கிழிஞ்சு ரத்தம்லாம் ஒழுகுது. அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஐயோ இது நம்ம புள்ள நம்மளே இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நிறைய பிளட் எல்லாம் போனதுனால இப்ப ஐசியூல வந்து அவ வந்து இருக்கா. அப்புறம் இந்த காருக்கு இருக்க அந்த கிளீன் பண்ண போகும்போது அவர் கிளீன் பண்ற வந்து இது கிளீன் பண்ண முடியாது. இதுல வந்து என்ன எழுதிருக்குன்னா ஐ லவ் மை டேட் அப்படின்னு எழுதி இருக்குன்னு இந்த அப்பாக்கு நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே, நம்ம பொருள் ஐ லவ் மை டேட் தானே எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த சமயத்துல வந்து அவர் வந்து பார்த்தது அவரோட அந்த கார் இருந்தது அந்த ஒரு உருப்பொருள். அந்த பாப்பா எழுதுனதுதான் கருப்பொருள். அந்த பாப்பா எழுதுற கருப்பொருள அது எழுதுறதுக்காக இந்த உருப்பொருளை அவ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க அப்பா அடிச்சிருக்காங்க. எனவே நம்ம வந்து செல்வன் ராகவன் எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து இப்ப காஷ்மீர் போனோம்னா யார் காஷ்மீர் போயிருக்காங்களோ அவங்க கிட்டதான் வந்து காஷ்மீர் எப்படி இருக்குன்னு கேட்க முடியும். யாரு ஊட்டி கொடைக்கானல் போயிருக்காங்களோ அவங்க கிட்டதான் வந்து ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு தெரியுமோ. அதே மாதிரி யார் செல்வன் ராய் இருக்காங்களோ அவங்க கிட்டதான் நம்மளால எப்படி செல்வன் ராக முடியும் என்று கேட்க முடியும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நம்ம வந்து செல்வன் ராகவன்னா கண்டிப்பா பணத்துல இருக்கக்கூடிய உருப்பொருளை வந்து கவனிச்சா நம்மளால செல்வன்றே ஆக முடியாது. பணத்துல இருக்க கருப்பொருளை கவனிச்சா நம்மளால கண்டிப்பா செல்வன் ஆக முடியும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி பிரகதீஸ்வரன். ஒரு நீண்ட நெடிய கருத்துரையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பு, மிக்க நன்றி. அடுத்ததாக ஈரோடு ஆரன்புதுரை சேர்ந்த வெற்றி திலகம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல் பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. பெற்ற மரமோ வேறு பலத்தை பொறுத்தே அமையும். வல்லின் பொருந்திய வாசத்த மாநில மனிதனோ அவனின் மனத்தின்மையாலே பிரதிபலிப்பான். செல்பவனின் பண்புகள் ஒன்று அறிவு ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை. இவற்றில் பெற்றவனே தூரிக்கு தகுதியானவன். நல்ல போற்றுப்பொழிவில் பெற்றவன் ஆயினும் நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரைப்பதே தூதற்குரிய சிறப்பு. துணையாக கொண்டு நல் ஒழுக்கத்தை கற்று தோய்ந்த சொற்களை பேசாத படைத்த மனம் படைத்தவரையே உலகம் போற்றுகிறது. தான் ஆற்ற வேண்டிய கடமை அறிந்து தெளிந்து சிந்தித்து செயல்படுவான். ஆக அஞ்சா நெஞ்சம் படைத்த தனக்கு அழிவே நேர்ந்தாலும் கடமையை கண்ணாக கொண்டவரே தமிழுக்கு நம்பிக்கையான தூதன் ஆகிறார். செல்வராகிய நாம் கொண்ட ஒன்றுமில்லை இவ்வுலகில் கொண்டு செல்வோம் பாசத்தையும் நேசத்தையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச்பிஆர் ஐயா அவர்கள். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய குரல் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. அதிகாரம் 69 தூது. இயல் 6 அமைச்சியல். பால் 2 பொருட்பால். தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனின் நன்மைக்காகவும் அந்த நாட்டு மக்களின் நன்மைக்கு கருத்தில் கொண்டு உண்மையை யார் உறுதிபட எடுத்துரைக்கிறார்களோ அவர்களே உண்மையான தூதுவர். ராமாயணத்தில், மகாபாரதத்தில் மற்றும் பல நேரங்களில் நாம் தூது பற்றி படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இறை தூதர்களும் நாம் அறிவோம். செல்வந்தர்கள் எப்போது உண்மையான செல்வந்த தன்மையை அடைகிறார்களோ, கருப்பொருளின் பலனை உணர்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தூதுவர்களாக மாறுவார்கள். அந்த வகையில் மைக்ரோசாப்டின் ஓனர் பில் கேட்ஸ் அவர்கள் நியூயார்க்கில் ஒரு விமான நிலையத்தில் நியூஸ் பேப்பர் விற்கும் பையனிடம் அந்த நியூஸ் பேப்பரை வாங்குவதற்காக கையை நீட்டுகிறார். பாக்கெட்டில் சரியான சில்லறை இல்லை.
அந்த பையனும் நியூஸ் பேப்பரை கொடுத்து விட்டு பரவாயில்லை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். என்னிடம் சில்லறை இல்லை என்று திருப்பி கொடுத்த போது, நீங்கள் ஆசைப்பட்டு படிக்க விரும்புகிறீர்கள், அதனால் படியுங்கள் என்று அவன் காசு வாங்காமல் பத்திரிகையை கொடுத்து விடுகிறார். அது ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை நடந்தது. பிற்காலத்தில் அவர் உலக பணக்காரராக மாறினார். அந்த தம்பி எங்கிருக்கிறான் என்று தேடி கண்டுபிடித்து அவனை சந்தித்து, உங்களுக்கு நீங்கள் செய்த உதவிக்கு கைமாறுக்கு நான் திரும்ப உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன், இந்த உலகத்தில் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றார். நான் ஏழையாக இருந்த போது, கையில் காசு இல்லாமல் நியூஸ் பேப்பர் விற்று கொண்டிருந்த போது உங்களுக்கு செய்த உதவிக்கு நீங்கள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக மாறி இருக்கும் போது எனக்கு நீங்கள் எது செய்தாலும் ஈடாகாது என்று அந்த பையன் பில்கேட்ஸ் அவர்களுக்கு உரைத்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்து கொண்டார். ஆக ஒரு பொருளை மட்டுமே பெரும்பாலான மக்கள் நம்பி இருக்கிறார்கள். அதற்குள் இருக்கும் கருப்பொருளின் பெருமையை நாம் எப்போது அறிகிறோமோ அப்போதே செல்வந்தர்கள் அனைவரும் உண்மையான தூதுவர்களாக இந்த பூமியில் வலம் வர முடியும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, மிக்க நன்றி. அதாவது இது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி பில்கேட்ஸ் கிட்ட, உங்களை விட பெரிய பணக்காரர் இந்த உலகத்தில் உண்டா என்று. உண்டு என்று அவர் பதிலளித்தார். அதற்காக அவர் சொன்னது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, நான் இல்லாமையில் இருந்த பொழுது இல்ல பத்திரிகை வாங்குறது கூட என் கையில காசு இல்லை. ஆனா அந்த டைம்ல போயிட்டு நான் பத்திரிகை கேட்கிறேன். அந்த பத்திரிகையை கொடுக்குறாரு. கொடுக்கிறவருக்கு அன்னைக்கு முழுதும் நாள் முழுதும் பத்திரிகை வித்தா கூட அவருக்கு வரக்கூடிய லாபமே அந்த ஒரு பத்திரிகையுடைய லாபம் தான். அந்த லாபத்தையே அவர் விட்டு தருகிறார். இப்படி அவர் பல முறை பேப்பர் வாங்குறாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு போறாரு. அவர் ஒரு தடவை உலக கோடீஸ்வரனா மாறும் போது அப்போ அந்த ஏர்போர்ட்ல தேடி பார்க்குறாரு. அவர் ஏர்போர்ட்ல வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து. அப்ப தேடி பார்த்துட்டு அவர் பார்த்து கேட்கிறாரு, நீங்க அன்னைக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புறேன்னு. அப்ப சொல்ல, நீ ஏதாவது கொடுக்க விரும்புறேன்னு சொல்லு, ஆனா அன்னைக்கு நான் கொடுத்தேன் பாத்தியா, அதுக்கு நிகரான்னு மட்டும் சொல்லாத அப்படின்றாரு அவர். ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அன்று நான் விற்கக்கூடிய விற்பனையுடைய மொத்த லாபத்தை உனக்காக நான் வழங்கினேன். ஆனா நீ விற்கிறதுல இருந்து மொத்த லாபத்தை எனக்காக தரப்போறீன்னா இல்ல, ஒரு பங்கு தான் தரப்போற. அதுவும் நீ எந்த தன்மையில இருந்து உலகத்தினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரனா ஆன பிறகு நீ எனக்கு தரப்போற. ஆனா நான் அப்படி இல்லை. அன்னைக்கு பெரும் வறுமையில் இருக்கும்போதுதான் நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு இது ஈடாகாது அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அந்த வார்த்தை என்னைக்கு அவர் மனசுல விழுந்ததோ அன்னைக்கு சொன்னாரு, என்னை விட இந்த உலகத்துல ஒரு பணக்காரர் இருக்கிறாருன்னா அது அவர்தான் அப்படின்னு. நன்றிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கதையை இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திட்டீங்க. இது கதைன்னு சொல்றதை விட இது உண்மை சம்பவம். நன்றி. அடுத்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த கலைச்செல்வன் ஐயா அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. வல்லோம் காட்டும் செல்வ சிந்தனை இன்று குறள் 690 தூது என்ற அதிகாரத்தில் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. நான் சொல்ல வந்த கருத்தெல்லாம் பிரகதீஸ்வரனே பாதி சொல்லிட்டாப்புல. மிச்ச ஒரே கருத்துல அருணகிரி சாரு சொல்லி முடிச்சிட்டாரு. அதை நான் அரைச்சமாவை அரைக்க விரும்பல. என்னுடைய உணர்வை மட்டும் இன்று பீரிட்டு கொண்டு வருவதை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அரைத்த மாவை அரைக்க வேண்டாம், 2 பேரும் அரைத்து வைத்த மாவை நீங்க இட்லியாவோ தோசையாவோ சுட்டு கொடுங்க, நான் வாங்கிக்கிறோம். நன்றி, அதையும் சிறப்பு செய்து விட்டீர்கள். அதுக்கு மறுப்பு தெரியாமல் மகிழ்ச்சியே பொங்குகின்றது. மேல மேல உணர்வுகளை தூண்டுவதில் நமது வல்லவர் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனைக்கு அவரை மட்டும் பாராட்டக்கூடாது, வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையை பாராட்ட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் என்னை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அவர் மட்டும் பாராட்டப்படவில்லை, அவருடைய செயல் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை நாள் நெருங்கிட்டியா போற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இத மறுபடியும் வேற ரூபத்துல தொடரணும். நிச்சயம் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையை அதை எடுத்துக்கொள்ளும். அதற்கு நான் கவலைப்படவில்லை. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை ஒவ்வொரு நாளும் நம்மளை தூண்டி கொண்டு உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு தூதில் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறதே. அந்த தூது தான் வேலை செய்யற தூதுவனா போன அரசனுக்கு
உள்ள தூதன் தான் உயிர் போனாலும் அவனுக்கு நன்றியுடையனா இருப்பதுதான் தூதுக்கு லட்சணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை செல்வந்தனுக்கு எப்படி பொருந்தும் என்ற அந்த பாங்கை எடுத்து உருப்பொருள் கருள் பொருள் அதுல விளக்கம் வைத்து பல உதாரணங்கள், பச்சையப்ப முதலியார் அறக்கட்டளை, ஏழைகள் பணத்தால் மகிழ்ச்சி கிடைக்காது என்று சொல்வதில்லை, பணக்காரர் பணம் மட்டுமே கஷ்டத்தை போக்கும் என்று சொல்வதில்லை என்று ஒரு உதாரணத்தை சொல்லி, கிருஷ்ணர் எப்படி வாழ்க்கையில் தன்னுடைய தியாகத்தை கொடுத்தார் என்றும், ஒரு காரில் குழந்தை ஐ லவ் யூ என்ற குழந்தைக்கு கிடைத்த பரிசு முதலும் எல்லாம் கருப்பொருளுக்கு வெற்றி, கருப்பொருளை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லையில, நாம் படும் கஷ்டத்திற்கு யாரு நமக்கு வழிகாட்டுவார்கள் என்று போகையில நம்மளை நாமே கேட்டுக்கொள்ளலாம். கருப்பொருளிடம் நம்மளை விட்டு விடலாம். எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு மிக எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் வந்ததுன்னா எங்க போய் சொல்லணும்னா, கருப்பொருள்கிட்ட போய் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இது வேணும், நான் என்ன செய்யணும், அதை உடனே செய் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துடலாம். கருப்பொருளுக்கு அதுக்கு வேண்டிய ஒரு பொருள் தானே வந்து சேரும். இந்த முயற்சியை இதுல எடுக்கிறதுக்கு நல்ல ஆழமான நம்ம ஒவ்வொருத்தரையும் உணர்வு பூர்வமா சொல்லப்பட்டு வந்த கருத்துக்கள் அனைத்தையும் இந்த ஒரு குரல்லையே திடித்து வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறதில் ஐயமில்லை. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு நிறைவு நாள் மாதிரி, அதாவது நிறைவு நாள்னா நாமெல்லாம் பண்பட்டு வந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தை தூண்டுவது போன்று இந்த குரல் இன்றைய நாள் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. உணர்வை தூண்டுகிறது, அது நல்லுணர்வாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டிய ஒரு நல்ல கருத்து இன்றைய விளைவிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் பயன்படுத்தி முன்னேறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் யார்? மலேசியாவில இருந்து அருணகிரி ராமையா அவர்கள், பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். நீங்க அங்க அன்மியூட் பண்ணணும்னு நினைச்ச உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர முடிஞ்சுச்சு. இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு விஷயமா ரொம்ப ஆணித்தரமா நம்ம வந்து மண்டையில போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து குரல் தகுந்த மாதிரி பேசுறீங்க, நான் வந்து பிராக்டிக்கலா பேசுறேன். என்னங்களா பிராக்டிக்கலா பேசணும்னா எப்படி பேசலாம்னா, ஒண்ணு வந்து நிரந்தரம், இன்னொன்னு வந்து நிரந்தரம் இல்லாது. அந்த நிரந்தரமா இருக்கிறது வந்து அந்த கருப்பொருள், நிரந்தரம் தான் அந்த ஒரு பொருள். நல்லா விளக்கமா சொல்லிட்டீங்க. அதனால இந்த செல்வ சிந்தனை பாதையில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா தேவைப்படுது. ஒண்ணு வந்து பேராசை, ரெண்டாவது வந்து நியாயமான விலை. இது ஒரு பொருள் நினைச்சாங்கன்னா அவன் பேராசைப்பட்டுருவான். கண்டிப்பா பேராசைப்பட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு சரியா கொடுக்க மாட்டாங்க. அது பொருளை விற்கிறவங்க ஒரு கஸ்டமரை விற்கணும், அவனுக்கு உண்மையிலே தேவைப்படுது. அப்பதான் வந்து விலையை வந்து ஒரேடியா ஜக்கப் பண்ணி ஒரேடியா 10 வெள்ளி விற்கிறத வந்து 100 ரூபாய் விற்கிறத வந்து 300 400 விலை போட்டு விற்கிறவனுங்களும் இருக்கிறானுங்க மார்க்கெட்ல. அந்த விஷயத்துல வந்து அந்த இடத்துல வந்து கருப்பொருள் இருந்துச்சுன்னா அவன் ஃபாலோ பண்ணானா அது நியாயமான விலைக்கு போயிடும். அதனால நியாயமான விலை, கஸ்டமரோட ஹாப்பி இருந்துச்சுன்னா அவங்க அந்த அவன் செல்வந்தர் ஆவறது அது கொஞ்சம் வந்து பிசினஸ் பாருங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் வந்து அங்க வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அந்த ஒரு பொருளும் கருப்பொருளும் அவனுக்கு வந்து அந்த பேராசையும் நியாயமான கஸ்டமருக்கு தேவைப்படுற பொருளுங்களை அவங்களுக்கு தேவைப்படுறத வந்து சரியான முறையில கொடுத்து, சரியான முறையில விலையை கொடுத்து, சரியான முறையில சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களோட பாதை வந்து சரியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த யோகானந்த ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
நான் சொல்லலாம்னு இருந்ததெல்லாம் எங்க குருநாதரே நிறைய சொல்லிட்டாரு. அதாவது வரவங்க எல்லாருமே இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஆகாது? உங்க கருத்து ஏதாவது சொல்ல வேண்டாமா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளா? ஆமாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து அறிவையும் ஞானத்தையும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம்மளுடைய வள்ளுவம் சிந்தனை. அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் மனிதன் இன்று வரை நிறைய பேர் வந்து பொருள் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய சிந்தனையை வந்து எப்படி மேன்மைப்படுத்திக்கணுங்கிறத வந்து நம்ம வந்து இன்னைக்கு நல்லா ஒரு ஆழமாக இன்னைக்கு அறிந்து கொண்டோம். கருப்பொருளுக்கும் உருப்பொருளுக்கும். அதாவது நதிகளும் ஆறுகளும் முன்னோக்கி ஓடுகிறது, சந்திரனும் சூரியனும் முன்னோக்கி ஓடுகிறது, பூமியும் முன்னோக்கி ஓடுகிறது. மனிதனுடைய மனம் மட்டும் பின்னோக்கியே ஓடிக்கொண்டு அதிலேயே ஆழ்ந்து. இன்றைய கருத்து நமக்கு வந்து எப்படி மேன்மைப்பட்டதுன்னா, நம்மளுடைய சிந்தனைகளை முன்னோக்கி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனில இந்த கருப்பொருளை வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணும் விதமாக இன்னைக்கு மனம் அமைந்து இருக்கிறது. குற்றம் குறைகளை கலை மன்னம் இன்றைக்கு இந்த கருப்பொருளுடைய சொற்கள் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு நான் அதை கலைஞ்சி இன்னைக்கு அதுல உள்ள குற்றத்தை நான் இன்னைக்கு எடுத்தாதான் இந்த கருப்பொருளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இன்னைக்கு நல்லா ஆழ்ந்து உணர்ந்து கொண்டேன். இந்த கருத்தை வழங்கியமைக்கு மிகவும் நன்றி தெரிவித்து பாராட்டி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாளர் சேலம் நங்கவடியை சேர்ந்த டி.கே. வடிவேல் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்றைக்கு வைப்ரன்ட் சார் நமக்கு நிறைய விஷயத்த கொஞ்சம் மெனக்கெட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா நிறைய விவரங்களை குறிப்பிடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதான் உண்மை. அந்த வகையில பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 69 தூது. ஒரு சிறப்பான குறள். இந்த குறளை பொறுத்தவரையிலும் நாம் அனைவருமே நம்முடைய மனதிற்குள் நிச்சயமா அசை போடணும். இந்த தூது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துல ஏற்கனவே 5ஆம் தேதி சார் ஒரு குறளை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து 2வது குறள் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அந்த வகையில குறள் எண் 690, இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. ஒரு சிறப்புமிக்க குறள். உண்மையிலேயே இந்த குறள் நமக்கானது, நம்முடைய சந்ததிக்கானது. நாம் ஒவ்வொரு நாளும் இயக்கம் பண்றோம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான விஷயம் தூது. தூது என்பது நல்ல விஷயத்தை, நல்ல சிந்தனையை, நல்ல ஆற்றலை மென்மையான அளவில் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வைப்ரன்ட் சார் பல நிலைகள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில தூது சொல்ல வந்தவருக்கு ஒரு நல்ல தகவலை, நல்ல ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவதற்காக போறோம். அப்படி போகும்போது நம்முடைய உயிர் போகும் நிலை வந்தாலும் அந்த செய்தி அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் சிறப்பு. இது எங்கன்னா அன்னைக்கு மன்னருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சாரு. இன்றைக்கு தூது அப்படின்னு சொல்லும்போது இடையில எந்த தடைகள் வந்தாலும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத உண்மை. நல்ல விஷயங்களை கூட இன்னைக்கு கிளிகளை, புறாக்களை, மனிதர்களை, அதே போல விலங்குகள் மூலமா கூட தூது சொன்னதா நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு தூது என்பது வித்தின் செகண்ட்ல தூது நம்ம அனுப்புறோம். செய்தி மூலமா அனுப்புறோம். இன்னைக்கு டெக்னாலஜி மூலமா அனுப்பிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆக செல்வந்தர்கள் தான் ஏற்றுக்கொண்ட செல்வந்த அந்த நிலையை, செல்வந்தருக்குரிய சிறப்பை நாம் நிச்சயம் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தூதுவனாக நாம் மாற வேண்டும். இதுதான் சார் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எனவே இந்த சமுதாயத்திற்கு நாம் எந்த தடை வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும் சொல்ல வந்த விஷயத்தை, கொடுக்க வந்த நல்ல ஒரு கருத்தை நாம் தூது என்ற அடிப்படையில் கொண்டு செல்ல வேண்டும். நல்ல கருத்து சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கிராமங்கள்ல, நகரத்தொட்டி இருக்கக்கூடிய நிலைகள்ல, கல்வி மற்ற துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நல்ல விஷயங்கள் கிடைக்காம, நல்ல சிந்தனைகள், ஆற்றல்கள் கிடைக்காம சில நேரங்கள்ல தன்னுடைய உயிரை கூட மாச்சிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, நல்ல சிந்தனை, நல்ல தூது சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம தினசரி பேப்பர்ல, பத்திரிகையில, தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கிறோம். சோ அதே போல நாம்
நல்ல சிந்தனையை கொடுப்பது கூட செல்வந்தருக்குரிய சிறப்பு தான். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, உருப்பொருளை வைத்து வாழ்வது நம்ம குரல் பிரேக் ஆயிருக்கியா? சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அது சிறப்பு அல்ல. பெரிய சார் சவுண்ட் வருதுங்களா? சவுண்ட் இருக்குங்களா சார்? வருதுங்க. மிகப்பெரிய மலை போல் உயர்ந்து நின்ற நிறுவனங்கள் கூட கருப்பொருளை மறந்தால் வளர்ச்சி இல்லாமல் போகும். இதுதான் உண்மையும் கூட. அந்த வகையில பணத்தை பற்றி குறிப்பிட்டார். ஒரு ஏழை என்ன மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்றாரு, பணக்காரன் என்ன மாதிரி பண்றாருங்கிறது குறிப்பிட்டாரு. 100 ரூபாயை எப்படி செல்வந்தன் பயன்படுத்த வேண்டும் என நிச்சயமா தெரியும். அது ஏழைக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆகவே கர்ணனை பற்றி குறிப்பிட்டாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவை பற்றி குறிப்பிட்டாரு. பச்சைப்பன் முதலியாரை பற்றி குறிப்பிட்டாரு. பாரதியை பற்றியும் குறிப்பிட்டார் சார். ஆகவே நாம் இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கருப்பொருளை தாங்கிய விஷயங்களை கொண்டு செல்லும் தூதனாக இருப்பதுதான் சிறப்பு. இன்றைக்கு நம்ம அப்படி பண்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல. அன்று மனிதர்களை நேசித்தார்கள், இன்று பொருட்களை மட்டும் நேசிக்கிறார்கள். என்னது? நம்ம வெளியூர்ந்து செல்போன் வாங்கியிருக்கிறோம், வண்டி வாங்கியிருக்கிறோம், கார் வாங்கியிருக்கிறோம், மற்ற விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு நேசிப்பு என்பது பொருட்களை மட்டும்தான் நேசிக்கிறோம். அந்த நேசிப்பு என்பது உருப்பொருளில் அல்ல, கருப்பொருளில் தான் உள்ளது என்பதை அழகா நம்ம வைப்ரன்ஸ் சார் நீ கொடுத்திருக்கிறார். அப்ப ஈர்ப்பு எதில் இருக்க வேண்டும்? கருப்பொருளில் மட்டும்தான். இந்த கரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையில தான் நம்முடைய ஈர்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு சடங்கு சம்பிரதாயம் 2 விஷயங்கள் நம்ம பண்றோம். சடங்குகள் பண்றோம், சம்பிரதாயம் பண்றோம். இதுக்கு காரணம் என்ன காரியத்துக்காக பண்றோம், எதுக்காக பண்றோம், யாருக்காவது தெரியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. மொத்தத்துல சடங்கு பண்றோம், சமுதாயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே நாம் மாசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். இந்த மாசுங்கிறது சுற்றுப்புறத்தில் அல்ல, நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் அடங்கியுள்ளது. இந்த மாசுவை தூக்கி வீசணும், களையணும், விளக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வைபன் சார் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மாசு இல்லாத மனிதனால், மனதால், எண்ணத்தால் நாம் சொல்ல வந்த வளமிக்க சிறப்புமிக்க அந்த செல்வந்த நிலையை, அந்த சிந்தனையை உயர்த்துவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மாசே இருக்கக்கூடாது, எந்த குற்றம் குறையும் மனதில் இருக்கக்கூடாது. மனதில் இருக்கக்கூடிய மாசை தூக்கி வீசணும். அப்படி வீசும்போது நாம் செல்வந்த நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு தானாகவே வரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நாம் எதற்காக வந்தோம்? நமது பணி நோக்கம், நாம் விட்டு செல்லும் விஷயம் என்ன? நிறைய பேர் விட்டு சென்றிருக்கிறாங்க. நிறைய விஷயத்த இந்த சமுதாயத்திற்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தன்னுடைய செயலால், சிந்தனையால், ஆற்றலால். ஆகவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, உருப்பொருளில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டாம், கருப்பொருளில் நம்முடைய கவனம் இருந்தால் சிறப்பு. ஆக இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துவதற்கு, இன்பம் பெறுவதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு கோடியா இங்க இருக்கு விஷயங்கள். அதனால்தான் பாரதி குறிப்பிட்டிருக்கிறார், எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா அப்படின்னு சொல்லி. ஆகவே நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்புமிக்க செல்வந்தனாக வருவதற்கு, நல்ல விஷயங்களை கூறி சொல்வதற்கான ஒரு தூதனாக நாம் வருவதுதான் சிறப்பு. அதான் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில தொடர்ந்து வைப்ரன்ஸ் சார் நம்ம சொல்லிட்டு இருக்கிறார். அந்த வகையில் இன்றைய குரல் சிறப்பு. இந்த புரோகிராமில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக வைப்ரன்ஸ் சாருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. அருணகிரியா இருக்காங்களா? இல்ல, சரி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளத்திற்கும், கருத்துரை வழங்கிய அன்புள்ளத்திற்கும், நிறைவுரையாற்றிய டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஜி.கே. மூர்த்தி ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்கய்யா, என்னாச்சு நிகழ்ச்சி நிரல் போடவே இல்லை இன்னும். அப்பதான் மக்கள் என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க, எதுக்கு ப்ரோக்ராமுக்கு பேர் கொடுப்பாங்க. ஆமாங்க ஐயா, விரைவில் வந்துருங்க ஐயா. ஓகே, இன்னும் 4 நாள் தான் நன்றிங்க. ஆமாங்க ஐயா, வந்துருங்க ஐயா. நன்றிங்க. ஆகவே மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.